ஒரு இப்போ மீனுக்கு அரைக்கிற மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு 10-15 சைஸ் பூண்டு, ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, அது கூட கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கருத்து நிறைய கருவேப்பிலை போட்டுட்டு, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா அரைச்சி லாஸ்ட்டாக வந்து லெமனு, கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அரைக்கும் போது கொஞ்சமாக கரம் மசாலாவும் போடுவோம். அதெல்லாம் நான் அப்படியே மிக்ஸ் அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா அரைடா. கல்லுப்பு இருந்தால் கொஞ்சமாக பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் குறைன்னு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி இங்கே பார்த்து எடுத்து வச்சுக்கலாம்ல. தண்ணி சூடு பண்ணு. பேஸ்ட் மாரி ஆயிடுச்சு. வேறு பண்ணுமாடா? இப்போ கலர் வேறு மாதிரி இருக்குமாப்பா? சில்லி கலர் வந்துருமாப்பா? இது என்ன போடுறது? இது கொஞ்சமாக கரம் மசாலா. கரம் மசாலா காட்டு. கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மீன் மசாலா ரெடி. இதை அப்படியே நம்ம மீனில் கோட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes 15 minutes ஊற வச்சுட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு டைம் எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வறுக்கும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, எனக்கு போதும். இந்த
கீறு போட்டிருக்கிற இடத்துலலாம் நல்லா மசாலா உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா மசாலா கோட் பண்ணிடுங்க. அப்போ உள்ள மசாலா நல்லா இறங்கி இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இதில் நீங்கள் இன்னொன்றும் பண்ணலாம். நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் மாவும் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணுங்கள். கோட் நல்லா பிரியாது, நல்ல இதுவாக வரும். அதை இது தெரியாமல் அதை எடு, அது அப்புறமா கட் பண்ண. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இது மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கோட் போடும்போது கோட் வந்து ஸ்ப்ளிட் ஆகாமல் மீனோட நல்லா ஒட்டி வரும். மசாலா நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போது தோசைக்கல்லில் போட்டு ஒரு பக்கமும் 10 மினிட்ஸ் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போது ஒரு சைடு போட்டு நல்லா மசாலா இன்னொரு சைடு நல்லா கோட் பண்ணிட்டேன். அந்த மசாலா நல்லா பிரிஞ்சே வராது. நீங்கள் பாருங்கள், நல்லா மீனோட தோல் நல்லா ஒட்டி சூப்பராக வரும். நல்லா ஒன் சைடு நல்லா ஒரு 10 மினிட்ஸ், இன்னொரு பக்கம் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி பொறுமையாக சிம்மில் வச்சு வேக வைங்க. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம பெரிய சைஸில் போடுறதுனால இது வந்து உள்ள நல்லா வேகணும். ஸோ அதனால் குறைஞ்சது ஒரு சைடு வந்து ஒரு 10 மினிட்ஸ் மினிமம் வேக வச்சிங்கன்னா சூப்பராக நல்லா மொறு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே, இது அப்போ 2 சைடு நல்லா திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டதுக்கு அப்புறமே பாருங்கள் மசாலாலாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று தெரியாமல் மீனோட நல்லா ஊற்றி மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனோட சேர்த்து சதையோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா கட் பண்ணி வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறது பிரணவ் தான் சாப்பிட்றாரு. நல்லா இருக்கா? எப்படி பிரணவ் இருக்கு? பிரணவ் எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கா? ஹாய். சாப்பிடுப்பா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்குப்பா பிரணவ்? ஓ, ஒரு ஊதி சாப்பிட்ற சூடா இருக்கா? ஹாய் தான்டா, சாப்பிட்றா. எப்படி இருக்கு?